Chai with Chitra, Social Talk. இந்த பட்டிமன்ற பேச்சாளர் யாரோடலாம் உங்களுக்கு நல்ல உறவு? சொல்வேந்தர் ஐயா அவங்க வீட்டில் கிச்சன் வரைக்கும் நாங்கள்லாம் போவோம். சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவங்க வீட்டில் அவங்க மனைவி எங்கள் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. ராஜேஸ்வரி அம்மா வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. சென்னைக்கெலாம் வந்தால் எங்களை ரூம் போடவே விட மாட்டாங்க. ரூம்லாம் தங்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்தா நாங்கள் ஏதாவது சமையல் பண்ணுவோம். நம்ம தெற்கத்தி சைடு உள்ள எதையாவது ஒன்று செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வித்தியாசமாக இருக்குது இந்த டிஷ்ஷுன்னு ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க. அமெரிக்காவில் நாங்கள் 1 மாதம் மோகன சுந்தரம் அண்ணா, நான், சுகி ஐயா தலைமையில் ஒரு 8 ஸ்டேட்டில் பேசணும் அமெரிக்காவில் 2018. அப்போ அண்ணியும் வந்திருக்காங்க, சுகி ஐயா அவங்க மனைவியும் வரும் பொழுது அவங்க நம்மளை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்துக்குவாங்க. கூடவே நல்லா அரவணைப்பாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வீட்டில் உள்ள நல்லது கெட்டது எல்லாமே அவங்க விசாரிச்சுக்குவாங்க. அது மாதிரி பாப்பையா ஐயா நம்ம குடும்பத்தோட ரொம்ப லிங்க்கில் இருப்பாங்க. எங்கள் மாமியார் இறந்தப்பெல்லாம் ஃபோன் பண்ணி என் வீட்டுக்கார்கிட்ட பேசினாங்க. அந்த மாதிரி நான் வந்திருக்கணும்ப்பா, என்னால் வர முடியலை, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க அப்படின்னு நம்ம வீட்டில் என்ன நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் பிள்ளைகள்கிட்ட எல்லாம் பேசுவாங்க. ராஜா சார், பாரதி மேடம் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. டீமில் உள்ளவங்களாம் அவங்க குடும்ப மெம்பராக தான் நினைப்பாங்க. பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, எதாவது ஹெல்ப் வேணுமா, என்னன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 2 பேர் பண்ணுவாங்க. அப்புறம் மற்ற பேச்சாளர்கள் எல்லாருமே ஓரளவு நாங்கள் இணக்கமாக தான் இருப்போம். இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் ஏதாவது நிகழ்ச்சினா மற்ற பேச்சாளர்கள், பெண் பேச்சாளர்கள் நம்ம வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போவாங்க. நமக்கு அந்த மாதிரி தோழமைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலலாம் ஒரு பரஸ்பரம் நல்ல அன்போடையும் நட்போடையும் இருக்கிறோம். இது ஒரு குடும்பம் மாதிரி தான் பட்டிமன்றம் அப்படின்றது. இன்றைக்கு திரைக்கலைஞர்கள் பல பேர் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை கலந்துருக்காங்க. எப்படி இருக்குது அது போன்ற நிகழ்ச்சிகள்? உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க திரைக்கலைஞராக இருந்த அந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அது அவங்க பட்டிமன்ற நடுவராக வரும்போது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பட்டிமன்றம்ங்கிறது வேற, அது வேற விதமான ஒரு களம். எப்படி இப்போ நாங்கள் ஒரு வேளை நடிக்க வர்றோம்னு வைங்களேன், உங்கள் அளவுக்கு எங்களால் நிச்சயமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த கேமராவை கரெக்டாக எங்களால் பார்த்து பேச முடியாது. அதே மாதிரி தான் நடிகர்கள் இங்கே வரும் பொழுது ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த நடிகர்களை பார்க்கறதுக்கான கூட்டம் தான் வர்றாங்களே ஒழிய இவங்க வந்து பேச்சாளராக சோபிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காந்துடுறீங்க உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. ஆனால் அந்த பட்டிமன்றம் பெரும்பாலும் பட்டிமன்றமாக இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய நடிகர்கள் தலைமையில், இயக்குநர்கள் தலைமையிலலாம் பேசும்போது ரொம்ப சிரமத்துக்கு தான் நாங்கள் ஆளாகிறோம். ஏன்னா எந்த இடத்துல கிராஸ் பண்ணணுங்கிறது ஒரு நடுவருக்கு தெரியும். நீங்கள் சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் கிராஸ் பண்ணும்போதோ, ராஜாண்ணா கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக இந்த இடத்துல இதை சொன்னால் இவங்க இதை சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு அந்த வார்த்தை விடுவாங்க. இதை பற்றி தெரியாதவங்க வந்து உட்காரும்போது நம்ம 5 நிமிஷம் தான் பேசி நம்ம அடுத்து ஒரு முக்கியமானது சொல்ல வருவோம் இல்லையா, எமோஷ்னலாக ஒன்று இவங்க இப்படித்தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அப்படின்னு ஆரம்பித்து 10 நிமிஷம் அந்த நடுவர் கதை சொல்கிறாரு. அதெல்லாம் நொந்து அழலாம் செஞ்சுருக்கேன். வீட்டுக்கு வந்து நான் என்ன சொல்ல வந்தேன், இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் மேலே உள்ள மரியாதையே போயிடுச்சுலாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சினிமா துறையில் உங்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டிருப்போம்ல, நீங்கள் நடுவராக வரும்போது எங்களுக்கு பிடிக்காமையே போயிடுது. அவர் தலைமையில் ஒரு 6 பட்டிமன்றம் பேசிட்டு உண்மையிலேயே நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். இவர் எவ்வளோ பெரிய ஆளு, இவரை பார்த்து நம்ம எவ்வளோ ஆச்சரியப்பட்டிருக்கோம். சம்மந்தம் இல்லாமல் வந்து உட்காந்து அவருக்கான டைம்ல என்ன வேணா பேசட்டும், நம்ம ஒரு முக்கியமா சொல்லி வந்து இப்படி முடிக்க போற நேரம் இருக்கும்ல, அப்ப புகுந்த ஒரு 7 நிமிஷம் சொல்றாரு, ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஜோக்கு சொல்றாரு, சம்பந்தம் இல்லாத ஒரு சம்பவம் சொல்றாரு. எதிரணியில உள்ள எங்க பேச்சாளர்கள்லாம் சிரிப்பாங்க, ஓ நிலைமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி. அதனால திரைக்கலைஞர்கள் இதில் வரும் பொழுது இந்த பட்டிமன்றத்துடைய தரத்தை அவங்க உயர்த்தின மாதிரி தெரியல. இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா பட்டிமன்றங்கிறது ஒரு கலைங்கிறது உணர்ந்த திரைக்கலைஞர்கள்னா ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். புது அர்த்தங்கள்னு ஒரு படம் வந்ததில்ல, பாலச்சந்தர் சார் படம். அந்த சமயத்தில் மதுரையில் ஒரு அமைப்பில் அவருக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அவர் ரகுமான், சித்தாராம் இடத்துக்குலாம் தெற்கு வழி வீதின்னு நினைக்கிறேன் அந்த இடம், 4 முக்கு சந்திக்கிற இடம். கூட்டம் அந்த காலத்தில் எப்படி இருக்கும், பயங்கர கூட்டம் வரும், வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. மதுரை மக்களை சொல்லவே வேணாம், அவ்வளோ பெரிய கூட்டம். பாலச்சந்திர ஐயாலாம் விருது வாங்கிட்டு இறங்குறாங்க. அப்போ பட்டிமன்றம் ஒரு வழக்காடு மன்றம், சாலமன் பாப்பையா அவங்க தலைமையில் வழக்காடு மன்றம், ராஜாராம் ஐயாவும் இந்த பக்கம் சாரங்கபாணின்னு ஒரு ஐயாவும் வழக்காடு மன்றம் பேச போகிறாங்க. இந்த தகவல் எனக்கு பேராசிரியர் ராஜாராம் ஐயா ஒரு நாள் ஒரு பயணத்தின் போது சொன்னார், என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போ பாப்பையா ஐயாவும் பாலச்சந்தர் சாரும் பேசுகிறாங்க. பட்டிமன்ற வழக்காடு மன்றம் பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு ஐயா கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிப்பீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. 9:30 ஆரம்பித்து 12:30 முடியும்ன்றார். 3 மணி நேரமா, நான் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு 10 மணிக்கு கிளம்பிடுறேன்றார். சரிங்க உங்கள் விருப்பம்ட்டு இவங்க மேடைக்கு ஏறிட்டாங்க. 3 பேராசிரியர்கள் தான் பேச்சாளர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. வழக்கு இவர் வைக்கிறாரு, அவர் மறுக்கிறார், ஐயா ஊடால பேசுகிறார், போய்கிட்டே இருக்குது. 12:30 வரைக்கும் பாலச்சந்திரையை எந்திக்கல. அப்படியே முழு நிகழ்ச்சியும் கேட்டார். அரை மணி நேரத்தில் போகிறேன்னு சொன்னவர் முழு வழக்காடு மன்றத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சவொடனே நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறேன் மேடையில் ஏறி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு 3 மணி நேர படத்துக்கு நான் 6 மாதம் டைம் செலவு பண்ணுவேன். அதில் ஒரு அழகான ஹீரோ போடுவேன்,
அழகான ஹீரோயின் போடுவேன், அவங்களுக்கு பாட்டு வைப்பேன், அந்த பாட்டுக்கு பாடகர் உண்டு, இசையமைப்பாளர் உண்டு, டான்ஸ் வைப்பேன், நகைச்சுவை வைப்பேன், இடையில ஒரு 20 நிமிஷம் இவங்களுக்குலாம் இன்டர்வல் கொடுப்பேன், இல்லைன்னா போர் அடிச்சிடும். இவ்வளவு யுக்திகளை பயன்படுத்தி, இத்தனை நூற்றுக்கணக்கான மனிதர்களை நான் பயன்படுத்தி அதை எடிட் பண்ணி இருக்கிறதுலே நான் சிறந்ததாக போட்டால் கூட பார்த்துட்டு வெளியில் வந்து நல்லா இல்லைன்றான். ஆனால் 3 மணி நேரம் வெறும் 3 ஆசிரியர்கள் உட்காந்து வெறுமனே பேசியிருக்கிறீங்க. ஆனால் இத்தனை 1000 மக்கள் ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகாமல் ஆர்ப்பரித்து கைத்தட்டி கேட்குறாங்கன்னா பட்டிமன்றம் தான் உண்மையான அற்புதம் அப்படின்னு இருக்கிறார். சொன்னதும் இல்லாமல் இந்த புது புது அர்த்தங்களுக்கு ஒரு வாரத்திலே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி புது புது அர்த்தங்கள் பழைய பாணியா புதிய பாணியான்னு ஒரு பட்டிமன்றம் மதுரையில் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே பட்டிமன்றம் சென்னையில் நடத்தியிருக்காங்க. அப்புறம் வானமே இல்லை படத்துக்கும் ஒரு பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு திரைக்கலைஞராக ஒரு பட்டிமன்றத்தை அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா பேச்சாளர்களை வச்சு நடத்தணும். அது உங்கள் திரைக்கும் பயன்படுற மாதிரி பண்ணலாம். சேரன் ஐயா என்கிட்ட ஒரு நாள் இந்த கல்யாணம் சார்ந்து ஒரு படம் எடுத்தார். அப்போ என்கிட்ட சொன்னார், நம்ம காதலிக்கப்பட்ட திருமணமா நிச்சயிக்கப்பட்ட திருமணமான்னு இந்த விழாவில் ஒரு பட்டிமன்றம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் என்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணார். ஆனால் அது நடக்கலை. ஆனால் அந்த மாதிரி திரைக்கலைஞர்கள் வந்து பேச்சு கலைஞர்களை பேச்சாளர்களாக வச்சு நடத்தினா இந்த திரைப்படத்துறைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம வெளியில் கொண்டு போகலாம். பின்னாடி திரைக்கு பின்னாடி உள்ளதை மக்களுக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் திரைக்கலைஞர்கள் நடுவராக வரும்போதோ பேச்சாளராக வரும்போதோ அது ஒரு தனியாக தான் இருக்குது. உங்கள் திரைத்துறையை பற்றி நீங்கள் 1 மணி நேரம் பேசலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை திரை சார்ந்த ஒரு தலைப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். திரைப்படங்கள் அன்றும் இன்றும் அப்படின்னு கொடுத்து நீங்கள் நடுவராக இருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லலாம், அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஜனரஞ்சகமான தலைப்பில் உட்காரும் போதோ ஒரு இலக்கிய தலைப்பை நீங்கள் பேசும்போதோ அது கொஞ்சம் நான் பார்த்த அளவில், ஒருவேளை என்னுடைய கருத்து தவறாக கூட இருக்கலாம், மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல, நான் பார்த்த அளவில் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த 25 ஆண்டு காலத்தில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் இந்த பட்டிமன்ற மேடைகள் சந்திச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? 25 வருஷங்களில் நல்ல மாற்றங்களையும் சந்திச்சிருக்குது, கொஞ்சம் மோசமான மாற்றங்களையும் சந்திச்சிருக்கு. நம்ம நல்ல மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா துறையிலிருந்து இன்றைக்கி ஆட்கள் வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து தமிழ் துறை தமிழ் பேராசிரியர்கள் மட்டும்தான் வர முடியும். தமிழ் நம்ம படிக்கலைன்னா நம்மளை அப்படி அவங்களே ஒரு நக்கலாக பார்ப்பாங்க, இவங்களாம் என்ன பேச போகிறாங்கன்னு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மை இருக்குது. ஐடி துறையிலேருந்து வர்றாங்க, எல்லா துறையிலிருந்தும் வர முடியுது. படிப்பறிவே இல்லாத அனுபவத்தை கொண்டு பேசுகிறவங்களுமே இன்றைக்கி மேடைகளுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மாற்றம் வந்து ரொம்ப நல்ல மாற்றம். இளைஞர்கள் நிறைய விரும்பி வர்றாங்க. நீங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவ்வளோ பேர் வர்றாங்க. யூத் டாக்கு, பேசு தமிழா பேசு, விஜய் டிவியுடைய தமிழ் பேச்சு உயிர் மூச்சு அப்படின்லாம் இந்த பேச்சு சார்ந்த என்ன போட்டி வச்சாலும் அப்படி கும்பல் கும்பலாக அடுத்த தலைமுறை கிளம்பி வர்றாங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட சிந்தனை என்னென்னா பட்டிமன்றத்துக்கு போகணும், நம்ம பேச்சாற்றல் நம்ம நிரூபித்து ஜெயிச்சு பட்டிமன்றத்தில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கனவாக இருக்குது. மோசமான மாற்றம் என்ன அப்படின்னா இளைய தலைமுறை பெருசாக உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா எத்தனை வருட உழைப்புக்கு பின்னாடி தான் ஒரு இடத்துல வந்து நம்ம உட்கார முடியும். நம்ம பாப்பையா ஐயாவை சொல்கிறோம்னா அவங்க எத்தனை ஆண்டுகால உழைப்பு இருக்குது. இப்போ 25 வருஷம் நாங்கள் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்ததுனால தான் ஒரு 4-5 வருஷமாக தான் நான் வெளியில் தெரிகிறேன். அதுக்கு பின்னாடி 20 வருட உழைப்பு இருக்குது. ஆனால் இவங்க ஒரு 10 பட்டிமன்றம் அட்டன் பண்ணிட்டாலே 11வது பட்டிமன்றம் இவங்க தான் டாப் 1 அப்படின்னு வெளியில் நம்ம வரணும், வெளியில் தெரியணும் அப்படிங்கிற அந்த வேகமான சிந்தனை இருக்கு இல்லையா, அது வந்து இதை ஏதாவது ஒரு மோசமான இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுமோ. என்ன வேணால் நம்ம பேசலாம், எப்படி வேணால் பேசலாம், என்ன பேசினாலும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருந்தாலும் கூட பெரியவங்க அப்படி விட்டுற மாட்டாங்க, இதை சரியான தளத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மாற்றம் அப்படின்னா முன்னாடி சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நடந்தது. நம்ம ஊர் திருவிழாக்களில் தான் நிறைய பட்டிமன்றங்கள் நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அரங்கு நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது. பள்ளி ஆண்டு விழாவில் பட்டிமன்றங்கள் நடக்குது, கல்லூரியில் தமிழ் மன்ற விழாவில் பட்டிமன்றங்கள் நிறைய நடக்குது. ஒரு டாக்டர்ஸ் அசோசியேஷன் இருந்தால் அங்கே பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. இன்றைய மருத்துவத்துறையின் பாதை சுகமா சுமையா அப்படிலாம். இன்ஜினியர்ஸு அவங்களுக்கு அது அவங்க துறை சார்ந்து தலைப்பு நம்ம எடுத்துக்கிட்டு பேசுகிறோம். இப்படி எல்லா களங்கள்லையும் பட்டிமன்றம் உள்ள நுழைஞ்சிருச்சு. வெளிநாடுகளில் இன்றைக்கி அதிகமாக பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா நாடுகள்லையுமே அவங்க ஒரு தமிழ்ச்சங்கம் தமிழ் மன்றம் வச்சுருக்குறாங்க.
அதிக அளவில் அவங்க பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. சிங்கப்பூரில் கூட இந்த ஏப்ரல் மாதம் 30 நாளும் இங்கேருந்து அங்கே போய் பேசிகிட்டு இருப்பாங்க. 30 நாளும் அவங்க 30 நாளும் இந்த மாதத்துக்கு பேர் அவங்க தமிழ் மாதம்னு வச்சுருக்காங்க. 30 நாளும் ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க அங்கே போய் பேசிகிட்டே இருப்பாங்க. அது பட்டிமன்றமாக இருக்கும், வழக்காடு மன்றமாக இருக்கும், தனி சொற்பொழிவாக இருக்கும். அது மாதிரி நிறைய நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. கிராமத்தை மட்டுமே சார்ந்து இருந்த இந்த பட்டிமன்றத்துறை இப்போ பெரிய அளவில் போய் நீங்கள் உங்கள் சினிமா துறைக்காரங்களே இதை விரும்பி வர்ற அளவுக்கு நான் நடுவராக இருந்து பண்ணுறோம், நாங்கள் ஒரு பேச்சாளராக இருக்கிறோன்னு எல்லா துறையில் உள்ளவங்களும் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் கூட நான் ஒரு அணியில் பேசுகிறேன் அப்படின்னு வரக்கூடிய ஒரு அழகான மாற்றமும் இதில் நிகழ்ந்திருக்கு. வெளிநாட்டு ரசிகர்களுடைய ரசனை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அவங்க தமிழே இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுடைய லாங்குவேஜே வேறு, அவங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும். அதனால் நம்ம அங்கே ஒரு பட்டிமன்றம் நடத்தும் போது அவ்வளோ ஆரவாரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கொண்டாடுவாங்க. வெளிநாட்டு ரசிகர்களில் பட்டிமன்றம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சமீபத்தில் கூட நாங்கள் கல்யாண மாலைக்காக அமெரிக்கன் ஹியூஸ்டனில் எல்லாம் பேசியிருந்தோம். அந்த ஹியூஸ்டன் பட்டிமன்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கக்குள்ள ஒரு நெல் போட்ட உடனே படகுன்னு விளைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு ரோஜா நட்ட உடனே அப்படி பூ பூத்தா அப்படி இருக்கும், அது மாதிரி அவங்க ரசிப்பாங்க. ஆமாம், பயங்கர ரியாக்ஷன் கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்களுடைய ரசனை ரொம்ப அழகாக இருக்கும். உயர்ந்த கருத்துக்கள் சொன்னாலும் டக்குன்னு அவங்க உள்வாங்கிக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா படித்து மெரிட்டில் போனவங்க அப்படிங்கிறதுனால எந்த துறை சார்ந்தும் நம்ம அவங்கக்கிட்ட பேச முடியும். இப்போ படங்களில் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் என் பேர் தான் முன்னாடி வரணும் அப்படின்னு பல நடிகைகள் சண்டை போட்ட சம்பவங்கள்லாம் சினிமா வளர்த்துட்டு இருக்கு. அது மாதிரி பட்டிமன்ற மேடைகளில் எனக்கு தான் வந்து ஒரு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு பிரச்சனைகள் முளைச்சிருக்கா? அப்படியெல்லாம் பெருசாக யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இயக்குனர் கண்ட்ரோலில் எப்படி ஒரு சினிமா இருக்குதோ அது மாதிரி நடுவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஏன்னா தான் இங்கே பேசுவேன், நான் இந்த அணியில் பேசுவேன், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சில அணிகளில் இருக்கலாம். அதை அவங்களே பேசி சரி பண்ணிக்குவாங்க. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வீடியோ பதிவுகள்லாம் இல்லை, அதனால் பேச்சில் ஒரு சுதந்திரம் இருந்தது. இப்போ வந்து யோசித்து பேச வேண்டிய ஒரு கட்டுப்பாடான ஒரு சூழல் இருக்குது. அது மாதிரி ஏதாவது பேசி நீங்கள் வந்து சிக்கலை சந்தித்த சம்பவங்கள் உண்டா? சிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கமெண்ட் போடுறவங்க உண்மையிலே படித்தவங்க ஏன் இப்படி மாறினாங்கன்னு நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் என்ன பேசினாலும் மோசமான கமெண்ட்டு ஒரு 10 வருது. இந்த நம்ம ஆகச்சிறந்த பேச்சுன்னு நம்புற அப்பா பேச்சை கூட ஒரு 4 பேர் திட்டி வச்சிருக்காங்க. நீ எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு, எங்கள் அப்பன் குடிச்சிட்டு உருண்டுட்டு கிடக்குறான், அப்பாவை பற்றி பேச வந்துட்ட அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப அந்த மாதிரி இந்த வீடியோ வர்றதுல நிறைய சிரமங்கள் உண்மையிலே நாங்கள் அனுபவிக்கிறோம். சமீபத்தில் இப்போ நம்ம ஒரு ஆளுங்கட்சியாக ஒரு அரசியல் கட்சியினர் இருக்கிறாங்க, அதில் ஒரு தலைவருக்கு பிறந்த நாள்னா அவங்க பேச கூப்பிட்றாங்க. நம்ம ஒரு கலைஞராக நம்ம போய் அவங்கள பாராட்டி தான் பேசுவோம். இப்போ உங்கள் பிறந்தநாளுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டிங்கன்னா எனக்கு தெரிந்த உங்களை பற்றி நான் சிறப்பாக தான் சொல்லுவேன். என் பிறந்தநாளுக்கு நீங்கள் வந்தாலும் என்னை நீங்கள் வாழ்த்த தானே செய்யணும். இது வந்து நம்ம ஒரு இயல்பான ஒரு விஷயம். நாங்கள் ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் நாங்கள் பட்டிமன்றங்கள் பேசியிருக்கோம். ஜெயலலிதா அம்மையாரின் புகழுக்கு காரணம் அவங்களுடைய அன்பா ஆளுமையா அப்படிலாம் நாங்கள் பேசியிருக்கோம். போயஸ் கார்டன்லேயே பேசியிருக்கோம். அப்போ நம்ம இவர் இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறாங்களா சேகர் பாபுன்னா, அவங்க அப்போ ஏடிஎம்கேல இருந்தாங்க. அவர் தான் இதை தொடங்கினார். அரசியல் களத்தில் வந்து ஒரு பேச்சுத்துறைங்கிறதுக்கு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது பட்டிமன்றங்கள். அப்போ நாங்கள் போய் அம்மாவுக்காகலாம் பேசியிருக்கோம். போயஸ் கார்டனில் அந்த தெரு முக்கில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவங்க வரல ஆக்சுவலாக, ஆனால் அங்கே தான் நடந்தது அந்த நிகழ்ச்சி. அவங்க லைவில் பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படி பேசியிருக்கிறோம். அப்போ இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்க பிறந்த நாளுக்கும் அவங்க கட்சியில் உள்ளவங்க நம்மளை விரும்பி பேச கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம அவர் செஞ்ச நல்ல திட்டங்களை எல்லாம் நம்ம சொல்ல தானே செய்வோம். அவ்வளோ பெரியவங்க நம்மளை பேச கூப்பிட்றாங்கங்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தங்களை வந்து நம்ம நேசிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு கலைஞர் ஐயா தலைமை அவர் பார்க்கும்போது நம்ம பேசணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஜெயலலிதா அம்மாவுக்கு முன்னாடி நம்ம பேசணுங்கிறது ஆசை இருந்தது. எங்களுக்கு அது அமையலை. இப்போ எங்களுக்கு ஒரு முதல்வர் முன்னாடி பேச ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எங்கள் பேச்சை ஸ்டாலின் ஐயா 2 மேடையில் கேட்டிருக்கிறார். கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு சாலமன் பாப்பையா அவங்க தலைமையில் கலைஞர் தலைப்பில் நாங்கள் பேசியிருக்கோம். அதை முன்னாள் வரிசையில் முதல்வரும் அமைச்சர்கள் எல்லாரும் உட்காந்து கேட்டிருக்காங்க. கலைஞர் கோட்டை திறப்பு விழா திருவாரூரில் நடக்கும்போதும் ஐயா தலைமையில் ஒரு பட்டிமன்றம், முன் வரிசையில் முதல்வர் ஐயா எல்லா அமைச்சர்கள் எல்லாருமே உட்காந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அவரை பற்றி ஒரு பிறந்தநாள் விழாவில் நம்ம பேசுகிறோம். அவங்க செஞ்ச நல்ல திட்டங்களை எல்லாம் நம்ம பேசிட்டு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்து சேரவங்களும் அந்த யூடியூப்பை பார்த்து அதுக்கு எதிர்பக்கமான கட்சிகள் இருப்பாங்கல்ல, அவங்க நம்மளை போட்டு திட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பொண்ணு சொல்லுது, எதுக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் பேசுகிறீங்க, எதுக்கு அங்கே போய் பேசணும், நம்ம அங்கே தான் பேசுவேன் இங்கே தான் பேசுவேன் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணோம்னா நம்ம எங்கேயுமே பேச முடியாது.
இப்போ நமக்கு பேச கூப்பிடுற மேடையில் நம்மளுடைய திறனை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், உண்மைக்கு புறம்பு இல்லாமல் எந்த அளவுக்கு பேசுகிறோம், அதுதானே நமக்கு தேவை. நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார், எங்கள் ஊர் பக்கத்து கிராமத்துக்காரரு. நீங்கள் என்னமோ போய் அங்கே பேசிட்டு வந்திருக்கீங்க, இப்போ 2 நாளாக எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. உன் ஊரில் கவுன்சிலர் இருக்கிறாங்க, சேர்மன் இருக்கிறாரு, எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் தானே கேட்கணும். நான் முதல்வர் விழாவில் பேசிட்டு வந்த ஒரு காரணத்துக்காக வாய்ஸ் மெசேஜ் இருக்குது, திட்டி திட்டி மெசேஜ் அனுப்பிடுவேன் சொந்தக்காரர் இத்தனைக்கு. நீ பாட்டுக்கு போய் அங்கே போய் பேசிட்டு வந்துட்ட, கரண்ட் இல்லை, விடிய விடிய இருட்டுக்குள்ள நாங்கள் உட்காந்துருந்தது எங்களுக்கு தான் தெரியும், நீ கேட்டு சொல்லு அப்படின்னா என்ன பிரச்சாரமாக நான் பண்ண போனேன், இல்லை அவங்க கட்சியில் நான் சேர்ந்துருக்கிறேன்னா. பேச்சு கலைஞர்கள்ங்கிறவங்க பொதுவானவங்க, எல்லா கட்சிக்கும் பொதுவானவங்க. நாங்கள் காங்கிரஸ் கூட்டத்திலே நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா காங்கிரஸ் தந்த தலைவர்கள் மாதிரி இனிமேல் யாருமே தர முடியாது. மகாத்மா காந்திக்கு கீழே வந்த எல்லா தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்மையின் வடிவாக இருந்தாங்க. மொரார்ஜி தேசாயாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், கக்கனாக இருக்கட்டும். இப்போ இந்த தலைவர்களெல்லாம் பற்றி பேசுவதற்கான மேடையை நாங்கள் அதை பயன்படுத்திக்குவோம். உடனே அதை வச்சுக்கிட்டு நாங்கள் அங்கே சேர்ந்துட்டோம், ஆன்மீகம் பேசுனா பாஜகவில் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆன்மீக சொற்பொழிவு பேசுனா கூட கட்சியில் சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க. முதல்வரை பாராட்டி பேசுனா திமுகவில் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டா போதும், அப்போ நீங்கள் ஏடிஎம்கேவான்னு கேட்குறாங்க. விஜய் அண்ணா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டோம்னா அப்போ நீங்கள் இதில் சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தான் செய்கிறதுனே தெரில. கலைஞர்களை தயவு செஞ்சு கலைஞர்களாக மட்டும் நீங்கள் பாருங்கள். அவங்க பேசுகிற மேடை அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன கொடுக்கப்பட்டதோ அதைத்தான் அவங்க பேசக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க. நியாயமானது தான் நம்ம பேசுகிறோம், யாரையும் திட்டி பேசலை, யார் மேலேயும் கோபத்தை நம்ம காட்டலை. எந்த மேடையில் பேசுகிறோமோ அவங்க மேலே உள்ள நன்மைகளை தான் நம்ம பேசுகிறோன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கீழே போட்டு அவங்க திட்டில் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது. நம்ம எல்லாத்தையும் கடந்து போயிடுவோம். நம்ம பிள்ளைகளோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எதுக்கு இப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. இந்த யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, நம்ம பேச்சை வச்சு தான் அவங்க நம்ம எங்கேயோ பேசுகிற பேச்சை எடுத்து அவங்க ரீல்ஸாக போட்டு அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அப்போ கீழே உள்ள கமெண்ட்டை அவங்க கொஞ்சம் பார்த்து இந்த தேவையில்லாத கமெண்ட்டை ஒன்று எடுத்துடலாம். இல்லைனா கமெண்ட்டே இல்லாமல் மாதிரி அதை வச்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யூடியூப் நிறைய நன்மைகளையும் கொடுக்குது. ஏன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருப்போம், அது உலகம் முழுக்கையும் போய் சேர்ந்துருக்குது. இப்போ நம்ம எல்சியூன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, லோகேஷ் சினிமா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தில் உள்ள அந்த சம்பவம் காட்சி அடுத்த படத்துக்கும் தொடருது அப்படின்னு. நான் ஒரு இதில் படித்தேன், பாரதி ராஜா படத்தில் 16 வயது நிலை முடிவு எப்போ முடியும், சப்பானி ஜெயிலுக்கு போயிடுவார், மயில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறதோட படம் முடியும். திரும்ப சப்பானி வருவானா, மயிலோடு சேர்ந்து வாழ்வானா, வாழட்டும் நம்ம வாழ்த்துறோன்ற மாதிரி அந்த படம் முடியும். ஆனால் அவங்க சேர்ந்தாங்களா, நல்லா வாழ்ந்தாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அடுத்த படமே கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஒரு மொய் எழுதுகிற காட்சி வரும். அப்போ ஒருத்தர், அப்போல்லாம் மைக்கில் தானே மொய் எழுதுவாங்க நம்ம உசிலம்பட்டி தேனி பக்கம்லாம். அதில் ஒருத்தர் சொல்வார், ஒவ்வொருத்தங்களா சொல்வார், இவர் இவ்வளோ ரூபா எழுதியிருக்காரு, செல்வராஜ் 2 ரூபா அப்படின்னு சொல்லும்போது மயில் பெட்டிக்கடை மயில் புருஷன் சப்பானி 5 ரூபா அப்படிம்பார். பெட்டிக்கடை மயில் புருஷன் சப்பானி 5 ரூபா மொய் அப்படிங்கும்போது அவங்க திருமணம் ஆயிடுச்சு, அவங்க ஒரு கடை வச்சு நடத்துறாங்க, மொய் எழுதுற அளவுக்கு சமூகத்துல ஒரு மரியாதையாகவும் வாழ்றாங்க. அப்ப இது பிசியு அப்படின்னு நான் சொன்னேன், பாரதி ராஜா சினிமா யூனிவர்சிட்டி. நீங்க இன்னைக்கு தான் லோகேஷை கொண்டாடுறீங்க, ஆனா அன்னைக்கே பாரதி ராஜா தன்னுடைய படத்துல என்ன முடிவுங்கிறத அடுத்த படத்துல சிம்பாலிக்கா ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு நான் ஏதோ ஒரு மேடையில் அதை சொன்னேன். ஆனா அதை எல்லாரும் எடிட் பண்ணி பாரதி ராஜா சார் வரைக்கும் அதை கொண்டு போய் காமிச்சிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த யூடியூப் மிகப்பெரிய ஒரு பாலமாகவும் பலமாகவும் இருக்கு. ஆனா அதை பார்க்குறவங்க செய்யறது, சில யூடியூப் சேனல் கொடுக்குற தலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தம்ப்நெயிலில் சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி கதை ஒரு இதில் சொல்கிறேன், நான் ஆட்டுக்குட்டி கதை தான் நான் சொல்கிறேன். அவங்க தம்ப்நெயில் வைக்கும் போது அண்ணாமலை அவர்கள் ஃபோட்டோவை போய் வைக்கிறாங்க. அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. நான் 1 மணி நேர பேச்சில் அது ஒரு 3 நிமிஷ கதை, ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு குதிரையும் உள்ள கதை, அது நல்ல கதை, நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற கதை. ஆனால் அந்த தம்ப்நெயில் வச்சவர் அப்படி வைக்கிறார். அவருக்கு அவருடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம மேலே அதை எப்படி அவங்க திணிக்கலாம். டக்குன்னு அதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவன் உள்ளதே கேட்காம அந்த கட்சிக்காரங்க பூரா நம்மளை திட்டுறாங்க. அப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு உதயநிதி அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா நடக்குது சென்னையில். 1000 பேர் ரத்தம் கொடுக்குறாங்க. அப்போ 1000 பேர் ரத்தம் கொடுக்குறாங்க, அந்த விழாவில் நம்மளை பேச கூப்பிட்றாங்கன்னா அது ஒரு நல்ல நிகழ்ச்சி தானே. அவர் பர்த்டே வச்சு இத்தனை பேர் ரத்தம் கொடுக்குறாங்கன்னா அது நல்ல நிகழ்ச்சி. அவரும் வர்றாரு, உதயநிதி அண்ணாவும் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட உள்ள சில நல்ல விஷயங்கள் நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம்ல, அதை சொல்லி ரத்தம் கொடுக்குறது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி பேசிட்டு உட்காரணும்.
நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேரவங்கள கமெண்ட் வந்துருச்சு. ம். நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறீங்க, நீங்கள் அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறீங்க. ம். அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு பிறந்த நாள், ம். அவரை பற்றி ஒரு நல்ல தகவலை சொல்கிறதுக்கான ஒரு மேடையாக அதை நம்ம பயன்படுத்திருக்கோம் ஒழிய வேறு மற்றபடி யார் மேலே நமக்கு விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு சிதக் பிரக்ஞன் மாதிரி தான் இருக்கணும். நடுநிலைமையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓரளவு உண்மையை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் அதை படித்த மனிதர்கள் அவங்க கொடுக்குற கமெண்ட்டு, படித்தவர்கள் நடத்துகிற அந்த யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுக்குற தலைப்பு வந்து அதை வேறு எந்தோ ஒரு நிலைமைக்கு தள்ளிடுது. அதை அவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா எங்களை மாதிரி கலைஞர்கள் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவோம். நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினா உடனே பதிலுக்கு மெசேஜ் அனுப்புகின்ற அளவுக்கு விஜயோடு எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்பு பிறந்தது? திருக்குறளும் ஒரு குட்டி கதையும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க விஜய் அண்ணாவும் அதை ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து உடனே அவர் எங்கிட்ட இருந்து தான் காப்பி அடிச்சிட்டாருங்கிற மாதிரி அது உலகம் முழுக்க பரப்பி பெரிய சர்ச்சை மாதிரி ஆகுங்க. பெரும்பாலான பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒரு மேடையில் பேசியிருந்த பல மேடைகளில் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் பல பட்டிமன்ற மேடைகளில் கலந்துட்டுருக்கீங்க. இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத பட்டிமன்ற மேடைகள் அப்படின்னு எதாவது? பட்டிமன்ற மேடை அப்படிங்கிறத விட பயணம் சொல்லலாம். அப்படி மறக்க முடியாத ஒரு பயணம், திகிலான பயணம்னு ஒன்று இருக்குது. தென்காசிக்கு அடுத்து பண்பொழில் அப்படின்னு ஒரு ஊர் பேசிட்டு 2 மணிக்கோ என்னமோ ரிட்டன் வர்றோம்.